கரூர் விபத்து குறித்து விஜய் மௌனம் கலைத்தார். அரசியல், சினிமா, எதிர்கால பயணம் குறித்து வெளிப்படை கருத்துகள். கரூர் பகுதியில் ஏற்பட்ட கடும் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில், இந்த துயர சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மௌனம் கலைத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச ஊடகக் குழுமத்தின் மூத்த ஆசிரியர்கள் விஜயை சந்தித்து சுமார் 45 நிமிடங்கள் நேர்காணல் நடத்தியுள்ளனர். அந்த உரையாடலின் முக்கிய அம்சங்களை செய்தியாளர் ஜெரி விரிவாக விளக்குகிறார். கரூர் சம்பவம் குறித்து ஏன் தாமதமாக கருத்து தெரிவித்தீர்கள் என்ற கேள்விக்கு, அந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியொரு விபத்து நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னும் என்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது. நடந்ததை முழுமையாக புரிந்து கொண்டு மனதில் ஜீரணிக்க எனக்கு நேரம் தேவைப்பட்டது. எல்லாவற்றுக்கும் உடனடியாக எதிர்வினை காட்டுவதுதான் சரி என்று நான் நினைப்பதில்லை என்று விஜய் தெரிவித்துள்ளார். அதேபோல், நெருக்கடியான நேரங்களில் விஜயின் மௌனம் சந்தேகங்களை உருவாக்குகிறது என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், நான் பேசவில்லை என்பதாலேயே மௌனம் என்ற அர்த்தம் வராது. என் உரைகளின் மூலம் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். மௌனம் என்பது இல்லாமை அல்ல என்று விளக்கினார். அரசியலில் தனது பயணம் குறுகிய கால முயற்சியா அல்லது நீண்ட கால திட்டமா என்ற கேள்விக்கு, இது ஒரு நீண்ட பயணம். 33 ஆண்டுகள் சினிமாவில் இருந்த அனுபவத்துடன் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இது எளிதான முடிவு அல்ல, ஆனால் முடிவு செய்துவிட்டேன் என்று உறுதியாக கூறினார். தன்னை ஊக்குவித்த தலைவர்கள் யார் என்ற கேள்விக்கு, நடிகர் ஷாருக்கானின் தெளிவான பேச்சுத் திறன் தன்னை கவர்ந்ததாகவும், எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி போன்றோர் அர்த்தமுள்ள சாதனைகளை செய்த தலைவர்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டார். அரசியல் எதிரியாக பார்க்கப்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியையும் அவர் முன்மாதிரியாக எடுத்துக் கூறியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் காரணமாக பாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு, என் அரசியல் நுழைவால் அந்த படம் பாதிக்கப்பட்டிருந்தால் தயாரிப்பாளருக்காக நான் வருந்துகிறேன். அரசியலில் இறங்கினால் சினிமா பாதிக்கப்படும் என்பதை முன்பே எதிர்பார்த்தேன். அதற்காக மனதளவில் தயாராகவே இருந்தேன் என்று தெரிவித்தார். அரசியலில் தீவிரமாக ஈடுபட முடிவு செய்தது எப்போது என்ற கேள்விக்கு, கோவிட் காலத்திற்குப் பிறகு அரசியல் குறித்து தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கியதாகவும், இது திடீர் முடிவு அல்ல என்றும் விஜய் கூறினார். தனது தந்தை இயக்குநராக இருந்ததால் இந்த உலகத்தை அருகில் இருந்து பார்த்து வளர்ந்தவன் என்றும் அவர் நினைவுபடுத்தினார். இடது, வலது, மத்தியம் எந்த அரசியல் கோட்பாட்டில் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, நான் இடதும் இல்லை, வலதும் இல்லை, மத்தியமும் இல்லை. எனக்கு அரசியல் என்றால் மக்களின் பிரச்சினைகளே முக்கியம் என்று பதிலளித்தார். மேலும், ரசிகர்கள்தான் என் கட்சியின் களப்பணியாளர்கள். நான் கிங் மேக்கராக இருக்க வரவில்லை. இந்த தேர்தலை வெல்லவே வந்திருக்கிறேன் என்ற விஜயின் கருத்துகள், அவர் அரசியலில் நீண்ட கால இலக்குடன் உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. கரூர் விபத்து தொடர்பான இந்த மௌனம் உடைப்பு மட்டுமல்ல, விஜயின் அரசியல் எதிர்காலம் குறித்து தெளிவான அறிவிப்பாகவும் இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது.